இருக்குது. அன்னைக்கு நாள் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்ப இவங்க ரெண்டே தனியா இருக்கிறது தெரிஞ்சுட்டே அவங்க ரூமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவி நின்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பதறிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவி சொல்லுது, ரொம்ப நேரமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு அதை வீட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் கீழே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்ட் கேட்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் சொல்றான், எங்க ஃபேமிலியில ஒரு விசித்திரமான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. எங்க ஃபேமிலியில யாராவது மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த கேம்ல ஜெயிச்சு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கேமா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. 2 பேரும் கீழே வராங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்து பார்த்தா தெரியும் நிறைய அனிமல்ஸ் வேட்டையாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல வச்சிருக்காங்க. நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்துட்டு டைனிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போதுல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த குடும்பத்தோட ஹெட் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு இன்னொருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆல்ரெடி இறந்து போன ஒரு முன்னோர் தான் அவரு. அவரோட பேரு ரீபைல். அவர் தான் இந்த அரண்மனை உருவாக்கியிருக்காரு, இவ்வளவு சொத்துக்கெல்லாம் எங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல ஆக்சுவலா இவங்களோட வாழ்க்கை எப்படின்னா கேம் உருவாக்குறது அந்த மாதிரியான வாழ்க்கை தான். புதுசா அந்த கேம் வந்து உருவாக்கி இவங்களே வந்து பயிற்சி பண்ணி பார்ப்பாங்களாட்டு இருக்குது. இந்த லீபைல் இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட ஆசைப்படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அம்மா அது மட்டும் இல்லாம புதுசா மெம்பர் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டு அவங்கள ஏத்துக்கலாம், அதுல ஜெயிச்சாங்கன்னா அவங்கள ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒருத்தரை இழுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நடந்திருக்க மாட்டிருக்குது. அந்த கேம்ல அவர் தோத்துருப்பாராட்டு இருக்கு. அதனால அவர் கூட்டிட்டு போய் கொண்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பரிச்சை வைக்கிறாங்களாட்டு இருக்குது. அது தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு என்னென்ன வருமோ அதுதான் விளையாடணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு கார் எடுத்தாங்கன்னா அந்த கார்ல இருக்கிறதா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன கேம் தான் வரும். அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வர பாக்ஸ்ல ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அந்த கார்டுல எடுத்து பார்த்தா ஹைட் அண்ட் சீக் வரும். அதை பார்த்துட்டு நம்ம அலெக்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வா ரூமுக்கு வா முன்னு கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹைட் அண்ட் சீக் தானே, அது ஈஸியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த குடும்பத்தோட தலைவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேமை பத்தி சொல்றாரு. ஒன்னும் இல்லமா, நீ காலையில வரைக்கும் விடியிற வரைக்கும் நீ எங்க கண்ணில் படாம ஒளிஞ்சிருந்தா மட்டும் போதும் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் கேமராலாம் இங்க இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போதுல அவரு சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுமா, நாங்க ட்ரெடிஷனலா தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மெயின் கேட்டு டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 1 இருந்து 100 வரைக்கும் அப்படி என்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அலெக்ஸும் ரொம்ப காண்டாகிறாரு. ஏன்னா உண்மையா அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இது நம்மளோட ட்ரெடிஷனல் இதை கண்டிப்பா நம்ம பண்ணி தாகணும், இதை பண்ணாம விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கும் போது நம்ம அலெக்ஸும் அமைதியா இருந்துக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை வேட்டையாட கிளம்பிடுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை தேடி வர நம்மளோட அலெக்ஸ் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. என்னடா இது ரொம்ப நேரத்தில் நம்ம இங்கே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கிற இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க. இவங்க பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யற ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக